ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஓப்பன் அப் பண்ணும் போதோ க்ளோஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது கிராக் ஆகிரும். அது கிராக் ஆகிறதுனால அந்த பேனல் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஓவர் காஸ்ட் அதிகம். 1500 2000 கிட்ட சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் டூல்ஸ் கிட்ட எடுத்துக்கலாம், ஓப்பன் பண்ணலாம். கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்க்ரூ தொலைஞ்சு போனால் கூட இந்த பாடி ஃபிட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, கையை வச்சு ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு. 2 பக்கமும் உடஞ்சி போச்சு. இப்போ கீபோர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்லாம் கரெக்டாக கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கட் ஆகிடுச்சுன்னா கீபோர்டு வேஸ்ட்டு. ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும், கழட்டிக்கிட்டிங்கன்னா பேக் பேனல் ஓப்பன் ஆகிரும். பேட்டரியெல்லாம் பாருங்கள், க்ளோஸ் பண்ணும்போது கூட பாருங்கள் உடஞ்சே போச்சு. நான் எக்ஸ்டர்னல் ட்ரைவ் கழட்டிக்கிறேன். கழட்டினா தான் வரும். இப்போ நான் எடுத்து வச்ச பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா, அந்த முட்டை ஓடு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த முட்டை ஓடு எடுத்து இதுமாரி ரொம்ப நைஸாக இதுமாரி சுற்றி வச்சு தட்டிக்காங்க. ரொம்ப பவுட்ரு மாரி ரொம்ப நைஸாக இருக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அந்த முட்டை ஓடு மண்ணாக இருந்ததுனால நான் காமிக்கலை. இப்போ ஒரு இதில் போட்டுக்காங்க, இங்கே பரவாத மாரி, காற்றுல பரவாத மாரி வச்சுக்கிட்டு இதுமாரி பார்த்தீங்கன்னா இப்படியே க்ளூ ஊற்றும் போச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெருசு பொழந்துருக்குதுன்னு. அது எப்படி அடைக்கணும்னு பாருங்கள். 5 ரூபா ஃபெஃபிக்விக் இருந்தாலே ஒட்டிடலாம். ஃபெஃபிக்விக் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் இந்த ப்ளஸ்க்கு ஒட்டுற ஃபெஃபிக்விக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். அந்த ஃபெஃபிக்விக் வாங்கிக்கோங்க. அந்த ப்ளஸ்க்கு ஒட்டுறது வாங்கிட்டேன். இது ஒரு 60 ரூபா வந்துச்சு. வேறு ஏதோ உங்களுக்கு தேவையான மட்டும் வாங்க, இல்லைனா ஃபெஃபிக்விக்கே வாங்குங்க. பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன். ஏன்னா டிஸ்பிளே எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு. டிஸ்பிளேயில் ஒட்டிச்சுன்னா வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்குன்னு. அதேமாரி மேலே வச்சு அது ஒட்டி கொஞ்சோண்டு க்ளூ ஊற்றுனீங்கனாலே போதும், ஒட்டிக்கும். பாருங்கள், போடும்போது பாருங்கள் கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் திட்டாக போட்டிங்கன்னா எம்ஆர் ஷீட் வச்சு தேய்க்கிற மாதிரி ஆயிரும். எனக்கு திட்டாக தான் வந்துச்சு. நானும் ஃபஸ்ட் தடவை தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், க்ளூ வச்சு ஊற்றுறேன். கரெக்டாக ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, ட்ராப்பாக விடுங்க. என்னது, என் லேப்டாப்பில் 2 சைடுமே உடஞ்சிருச்சு. அதனால் பேனல் கேட்டேன், வெளியே ஓவர் ப்ரைஸ் சொன்னாங்க. இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாதனால நான் அப்புறமேட்டு வாங்கிக்கலாம். அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுமாரி சின்ன ஒரு ஐடியா, டெம்பரவரி சொல்யூஷன் தான் இதெல்லாம். அந்தளவுக்கு தாங்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தாங்கும். பார்த்து பின்னாடி ஒட்டும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக அந்த டிஸ்பிளே கேபிளும் சேர்த்து ஒட்டிடாதீங்க. ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான் காலி. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஒயர் பிஞ்சிரும். பாருங்கள் எப்படி ஒட்டுறேன்னு. லைட்டாக ஃபெஃபிக்விக் ஊற்றிக்கிட்டு லைட்டாக மேலே பட்டை வாக்கில் போட்டிங்கனாலே போதும், ஒட்டிக்கும். இது அழுத்த தேவையில்ல, நீ க்ளூ ஊற்றினாலே செட்டில் ஆயிரும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். பார்த்து ஃபேனில் கீழே ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான், லேப்டாப் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேன் சுற்றலாம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்பிளே ஒயரை ஒட்டிடாதீங்க. ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனையாகி போயிடும். கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டாகிறது எம்ஆர் ஷீட் வச்சு தேய்ச்சிக்கிறேன்.
2 சைடும் தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்பிளே வந்து மடங்குற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதுங்கிற அளவுக்கு எடுங்க. ரொம்ப தேய்ச்சி எடுத்துட்டிங்கனாலும் உடஞ்சி போயிடும். ஓரளவுக்காச்சும் திட்டாக இருக்கணும். நான் எனக்கு தேவைங்கிற அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். 2 சைடும் தேய்ச்சிக்கோங்க. சைடெலாம் கொஞ்சம் எம்எரி போட்டுக்காங்க. ஏன்னா க்ளோஸ் ஆகணுமில்ல. கீழ் பாடி பேட்ரி பாடி வந்து உக்காராது. அதனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சுது. எல்லாமே எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்க, நீட்டாக ஓப்பன் ஆகுது. முன்னாடி கை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். ஆன் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப்பு எல்லாம் போட்டு ஸ்க்ரூலாம் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணி நமக்கு ஒயருக்கு இது டேமேஜ் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. கேபிள்லாம் நீட்டாக போய் உக்காந்துக்குச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோவில். நீங்களும் உங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பில் இதுமாரி உடஞ்சிருச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களே ரிப்பேர் செஞ்சுக்காங்க. கடைசி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டோ ஏதோ இருந்துச்சுன்னா ஆயில் பெயிண்ட் இருந்தால் அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து இன்சுலேஷன் டைப்பு பிளாக் கலர் தான் ஒட்டியிருக்கேன். நீங்களும் அதுமாரி பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.